வணக்கம். ஜூலை 16, 2025 இந்திய பங்குச் சந்தையில என்ன நடந்ததுன்னு ஒரு அலசல் பார்க்கலாங்களா? நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு சந்தையோட போக்கையும் ஒரு 4 ஸ்மால் கேப் பங்குகள்ல நடந்த முக்கிய விஷயங்களையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா. சரி. இந்த டெய்லி ரிப்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் வச்சு இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன முக்கியத்துவம்னா ஆராயலாம் வாங்க. முதல்ல மார்க்கெட் ஜெனரலா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா, சென்செக்ஸ் ஒரு 63 பாயிண்ட் ஏறி இருக்கு. அதாவது 0.08%. 82,634ல முடிஞ்சது. ம். நிஃப்டியும் அதே மாதிரி ஒரு 16 பாயிண்ட் தான். 0.06% உயர்வு. 25,212ல க்ளோஸ் ஆச்சு. ஒரு 4 நாள் இறக்கத்துக்கு அப்புறம் இது ஒரு சின்ன ரீபவுண்ட் மாதிரி. ஆமா. ஆனா இது கொஞ்சம் எச்சரிக்கையான ஏற்றம் தான். பொதுத்துறை வங்கி பங்குகள் நல்லா பண்ணதால ஒரு 1.8% ஏறி இருக்கு. அந்த நியூஸ்னால வந்த ஏற்றம் இது. ஓ அப்படியா? மிட் கேப் பெரிய மாற்றம் இல்ல. ஸ்மால் கேப் 100 குறியீடு பாத்தீங்கன்னா ரொம்ப லேசா 0.03% தான் பிளஸ். சரி, அப்போ அந்த ஸ்மால் கேப் பக்கம் தான் நம்ம கவனம் இப்போ. அதுல முதல்ல ஹாத்வே கேபிள்ஸ் அண்ட் டேட்டாகாம் ஒரே நாள்ல 13% ஏறிடுச்சு. ஆமா, பெரிய ஏற்றம். இதுக்கு காரணம் அவங்களோட முதல் காலாண்டு Q1 FY26 ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிகர லாபம் பாருங்க, 69% ஜம்ப் ஆகி 31 கோடிக்கு மேல போயிருக்கு. 69%. வரிக்கு முந்தைய லாபமும் PBT 60% கூடி 40 கோடி பக்கத்துல இருக்கு. ஆனா அவங்க வருமானம், அதாவது ஆபரேட்டிங் ரெவென்யூ வெறும் 5.5% தான் வளர்ந்திருக்கு. இதுதான் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது. வருமானம் பெருசா ஏறலைனாலும் லாபம் இவ்ளோ கூடியிருக்குன்னா நிறுவனம் செலவை நல்லா கட்டுப்படுத்தியிருக்காங்க, இல்லனா அவங்களோட மார்ஜின்ஸை ஏத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓஹோ. இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிக்கு மார்க்கெட் கொடுக்குற அங்கீகாரம். ஸ்மால் கேப்ல இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் பங்கு விலையில பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். கரெக்ட். சரி, அடுத்த ஸ்மால் கேப் போலாமா? கோதாவரி பயோ ரிஃபைனரிஸ். இவங்க பங்கு 5% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. அப்பர் சர்க்கியூட்? ஆமா. இதுக்கு காரணம் சைனால இருந்து ஒரு புது காப்புரிமை கிடைச்சிருக்கு. 5-ஹைட்ராக்சி-4-நாப்தலினேடியான் அப்படின்னு ஒரு மூலக்கூறுக்கு. இது கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல யூஸ் ஆகும் போல. ஆமா, குறிப்பா மார்பக புற்றுநோய், புரோஸ்டேட் கேன்சர் இதுக்கெல்லாம் எதிரா வேலை செய்யுதுன்னு லேப் டெஸ்ட்ல காட்டியிருக்கான். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி போன ஃபைனான்ஷியல் இயர்ல FY25 நஷ்டம் காமிச்சிருக்காங்க. ஒரு 23 கோடி ரூபாய் நிகர இழப்பு. நஷ்டமா? அப்போ ஏறி இருக்கா? ஆமா, நஷ்டம் இருந்தாலும் இந்த புது கண்டுபிடிப்புக்கு ஒரு பெரிய எதிர்கால மதிப்பு இருக்குன்னு முதலீட்டாளர்கள் நினைக்கிறாங்க, அதனால வாங்கியிருக்காங்க. இது காட்டுறது என்னன்னா, இப்போதைய நிதிநிலையை தாண்டி இன்னோவேஷன், R&D மேல முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க, நீண்டகால வளர்ச்சியை பாக்குறாங்க. புரியுது. சரி, அடுத்தது மூணாவது கம்பெனி, ப்ளூ கார்ட் என்டர்டெயின்மெண்ட். இது ஒரு பென்னி ஸ்டாக், 20 ரூபாய்க்கு கீழே தான் ட்ரேட் ஆகுது. இவங்க டைரக்டர்ஸ் போர்டு ஜூலை 16 அன்னைக்கு பங்குகளை பிரிக்கிறத பத்தி, அதாவது ஸ்டாக் ஸ்பிளிட்ட பத்தி பேச மீட் பண்ணிருக்காங்க. ஓ, ஸ்டாக் ஸ்பிளிட். ஆமா, அது மட்டும் இல்ல, கடந்த 6 மாசத்துல இந்த பங்கு 113% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பரவாயில்லையே. ஸ்டாக் ஸ்பிளிட் பொதுவா எதுக்கு பண்ணுவாங்கன்னா, பங்கு விலை நல்லா ஏறினதுக்கு அப்புறம் சின்ன முதலீட்டாளர்களும் வாங்க வசதியா இருக்கணும்னு ஒரு பங்கோட விலையை குறைச்சு பங்குகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துவாங்க. சரி, இது பங்கோட லிக்விடிட்டிய, அதாவது பணப்புழக்கத்தை அதிகரிக்க உதவும். இன்னும் நிறைய பேர் வாங்க விற்க முடியும். நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த பிறகு இதை அழிவிக்கிறது இன்னும் கவனத்தை ஈர்க்கும். ஓகே. நாலாவதா கடைசியா கியூபிட் லிமிடெட். இவங்க GII ஹெல்த் கேர் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட்ல ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. GII ஹெல்த் கேர்? ஆமா, இது வளைகுடா இஸ்லாமிய முதலீடுகள், கல்ஃப் இஸ்லாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் GII நிர்வாகம் பண்ற ஒரு நிறுவனம். இது மூலமா கியூபிட் மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறாங்க. இதுதான் அவங்களோட என்ட்ரியாங்க. சரி. அவங்க ஏற்கனவே 110 நாடுகளுக்கு மேல எக்ஸ்போர்ட் பண்றாங்க. WHO, UNFPA கூட எல்லாம் ஒப்பந்தம் வச்சிருக்காங்க. இது வெறும் பணத்தை முதலீடு பண்றது மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ், அதாவது திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை, ஒரு புது மார்க்கெட்டுக்குள்ள நேரடியா நுழையறதுக்கான வழி. ஆமா, இது மூலமா அவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல நேரடி டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கலாம், இல்ல அங்க இருக்கிற தேவைக்கேத்த மாதிரி பொருட்களை மாற்றி அமைக்கலாம். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி எப்படி உலக லெவல்ல யோசிச்சு விரிவாக்கம் செய்யுதுன்னு காட்டுது. அப்போ இந்த 4 கதைகள்ல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட் பொதுவா கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் ஸ்மால் கேப் உலகத்துல தனிப்பட்ட நிறுவனங்களோட செய்திகள் ரொம்ப முக்கியம். ஹாத்வேயோட லாபம், செயல்பாட்டு திறன், ஆமா, கோதாவரியோட புது கண்டுபிடிப்பு, இன்னோவேஷன், ப்ளூ கார்ட்டோட ஸ்டாக் ஸ்பிளிட் பிளான்,
முதலீட்டாளர் நலன், கியூபிட்டோட குளோபல் விரிவாக்கம். சந்தை விரிவாக்கம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில முன்னேற பாக்குறாங்க. சரியா சொன்னீங்க. இதுதான் ஸ்மால் கேப் செக்மெண்டோட சுவாரஸ்யமே. செயல்பாட்டு திறன், ரிசர்ச், ஷேர்ஹோல்டர் வேல்யூ, புது மார்க்கெட்ஸ்னு பல வழிகள்ல மதிப்பு உருவாகுது. வெறும் இண்டெக்ஸ் நம்பரை பார்க்காம இந்த மாதிரி கம்பெனிகளோட தனிப்பட்ட செயல்பாடுகளை, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிய பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஆமா, முக்கியமா நம்ம கத்துக்கிட்டது ஸ்மால் கேப்ல விவரங்கள் தான் ரொம்ப முக்கியம். சரி, உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி மனசுல ஓடுது. இந்த 4 கம்பெனிகளும் 4 விதமான உத்திகளை கையாள்றாங்க. செயல்பாடு, புதுமை, சந்தை அணுகல், நிதி நடவடிக்கைன்னு. நீண்ட காலத்துல இதுல எந்த உத்தி அந்தந்த நிறுவனங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கலாம்? எது ரொம்ப ஸ்டேபிளான வளர்ச்சியை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.